வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. வேர்ல்ட் கப் 2027 இன்னும் ஒரு 1 1/2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல தான் எல்லா டீம்ஸுமே இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு பெரிய மிஷன் அதுதான். எஸ்பெஷலி நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு கப்பு. லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அத நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. ஸோ அதனால இந்த வேர்ல்டு கப் வந்து நம்மளுக்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்ப என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப்க்கான அந்த டேட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்க்கான அந்த டேட்ட யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்பஸ், இஎன்ஸ்பி கிரிக்ஃபோன்னு பெரிய தலைங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா, 99% உண்மையா தான் இருக்கும். ஓகே, எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 21 வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டு கப் நடக்க போகுது. நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப்போட ஃபைனல் நடக்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வே இந்த 3 கண்ட்ரீஸ் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. வேர்ல்டு கப்பில மொத்தமா 54 மேட்ச் நடக்கும். அதில 41 மேட்ச் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கால நடக்க போகுது. நெதர்லாண்ட் பார்த்தீங்கன்னா 10 மேட்சும், ஜிம்பாப்வே 3 மேட்சும் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்ற மாரி இப்போ அப்டேட் வந்திருக்கு. டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். லைக் இந்த அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 21 வரையும் நடக்க போகுதுன்ற இந்த டேட் கன்ஃபார்ம் தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா, நெதர்லாண்ட், ஜிம்பாப்வே இந்த 3 கண்ட்ரீஸும் எத்தனை மேட்சஸ் நடத்த போகிறாங்கன்ற பற்றி இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. சீக்கிரமே ஐசிசி வந்து அஃபிஷியலாகவே இந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, நெதர்லாண்ட், ஜிம்பாப்வேலாம் எத்தனை மேட்சஸ் நடத்த போகிறாங்கன்ற பற்றியும் அஃபிஷியலாகவே சொல்லுவாங்க. மேபி இன்னும் ஒரு 2, 3 வாரம் மேக்ஸிமம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஐசிசி வந்து அஃபிஷியலாகவே சொல்ல வாய்ப்புகள் இருக்குது இந்த வேர்ல்டு கப்புக்கான அந்த டேட்ஸை பற்றி. அண்ட் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வேர்ல்டு கப்புக்கான ஷெடியூல் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நார்மலாகவே ஒரு வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஷெடியூல் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில டைம்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக அந்த வேர்ல்டு கப்புக்கான ஃபீவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான்லாம் லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், எப்போடா அடுத்த வேர்ல்டு கப் வரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம போன வாட்டி தோத்தது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 1/2 வருஷம் தான், டக்குன்னு போயிடும். அண்ட் இந்தியன் டீமுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நல்ல டீம் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும். லைக் அந்த புவியை கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வேறு நடக்க போகுது. சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. வேர்ல்டு கப்புக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.